துரு சௌமியா கூட பழகிட்டு ஷைலி லவ் பண்றதா சொல்லிடுறாரு. ஷைலியும் இப்போ சௌமியாவை வெறுப்பேற்றதுக்காகவே துரு கூட பயங்கர க்ளோஸா பழகுறாங்க. இதையெல்லாம் பாக்குற சௌமியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஃபீல் பண்ணி அழறாங்க. ஷைலிக்கு சமைக்க தெரியாது. அதனால துருவுக்கு போடுற காஃபில சுகர் போட மறந்துடுறாங்க. இதனால அவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. அப்ப சௌமியா தான் வந்து சுகர் தராங்க. துரு நாளைக்கு நடக்க போற நைட் டின்னர் பார்ட்டிக்கு சௌமியாவை இன்வைட் பண்றாரு. இப்போ இவங்களும் போறாங்க. மினிஸ்டர் கூட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஷைலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சவுண்டா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஷைலி மினிஸ்டர் கிட்டே வந்து என்ன போரிங்கா பேசிட்டு இருக்கீங்க, வரீங்களா நம்ம டான்ஸ் ஆடலாம்னு அவரே கூப்பிடுறாங்க. துருவ் ஷைலி அமைதியா இருக்க சொல்றாரு. ஆனா அவங்க துருவ் சொல்ற பேச்சு கேட்காம அதே மாதிரி தான் சேட்டை பண்றாங்க. மினிஸ்டர் இதுக்கு மேல இது வந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் பத்தி நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. சௌமியா ஷைலிக்கு குடிக்க தண்ணி கொண்டு வராங்க. என்ன துருவ் முன்னாடி நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றியா, டிராமா குயின்னு சொல்லிடுறாங்க. துருவோட அப்பா கால் பண்ணி துருவ பயங்கரமா திட்டுறாரு. யாராவது மினிஸ்டரை வர வச்சுட்டு கேர்ள் ஃபிரெண்ட்ஸை கூப்பிட்டு கூத்தடிப்பாங்களா? உன்னால 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போயிடுச்சு, உன்னால நம்ம வந்து என்னோட தப்பு தான், இந்த அடங்கா பேடாரி கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் விட்டுட்டு நல்ல குடும்பம் பண்ணா 10 கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லிடுறாரு. துருவோட அப்பா அசிங்கப்படுத்தினால இப்ப ஷைலி மேல கோவமா இருக்காரு. சௌமியா கிட்ட நம்ம பேராகிளைடிங் போலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் போலான்னு சொல்லிடுறாங்க. நமக்கு எந்த விஷயம் வேணுமோ அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போவோம். அது மாதிரி தான் நானும் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. ஆனா உங்களுக்கு தான் உங்க லைஃப்ல அட்வென்ச்சரா இருந்தா பிடிக்குமே, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. அட்வென்ச்சரா இருந்தா லைஃப்ல ஹார்ட் அட்டாக் வரது கூட வாய்ப்பு இருக்கு, எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. இப்ப சௌமியாவும் சந்தோஷமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வித்யாவோ அப்ப துரு ஒரே கலர் 2 மாங்க அடிக்க ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. துருவுக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஷைலியும் மறுபடியும் சௌமியா கிட்ட தோத்துட்டுமே கோவத்துல இருக்காங்க. துருவையும் பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப துருவுக்கும் சௌமியாவுக்கும் 2 ஃபேமிலியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க இங்க ஹாப்பியா இருக்கும்போது சௌமியா கிட்ட தோத்துட்டதை நினைச்சு ஷைலி இப்போ குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரிசப்ஷனுக்கு ஷைலி வராங்க. ஆனா அங்க இருக்க எல்லாரையும் உங்களை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா சௌமியா போட்டிருக்க அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இவங்களும் வராங்க. சௌமியாவை வெறுப்பேற்றதுக்காக தான் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இவங்களும் கல்யாணம் பண்ண மாதிரி வராங்க. என்ன பத்தி எல்லாம் ஷாக் ஆயிட்டீங்க, வாங்க நம்ம குடும்ப போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி இவங்க துரு பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. அவங்க ஆன்ட்டி ஷைலி பண்றதை தப்புன்னு சொல்லி கூட அவங்க கேட்க மாட்டாங்க. போட்டோகிராஃபரை போட்டோ எடுன்னு சொல்லி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல துருவோட ஃப்ரெண்ட்ஸ் துருவை விட்டுட்டு போறாங்க. ஆனா வெளியே போய் பார்த்தா சௌமியா அவங்க ஆன்ட்டி கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரூம்குள்ள இருந்தது சௌமியா இல்ல ஷைலின்னு தெரியுது. சௌமியா பயங்கர டென்ஷன் ஆகி இப்ப கதவை தட்டுறாங்க. ஷைலியை வெளியே வர சொல்றாங்க. இப்ப ஷைலியை வெளியே வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் நடக்கலாமா, நான் சும்மா பிரதர் இன் லா கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆன சௌமியாவோ எனக்கு துருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் எங்க லைஃப்ல நீ தலையிடவே கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப துரு உனக்கு சொந்தமாயிட்டான்னு நினைச்சு பேசிட்டு இருக்க, ஆனா இங்க கொஸ்டின் என்ன தெரியுமா, உன்னால துருவை எவ்வளவு நாளைக்கு சொந்தமாக்கிக்க முடியும்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சௌமியா பேரஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க.